ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் சீபா சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் சீனியர் ஸ்டேட்மெண்ட்டில் கொஸ்டின் நம்பர் 13 தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹெட்டிங்கை பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் கால்குலேஷன் தான். ஸோ லெஃப்ட் மார்ஜின் நம்மளுக்கு என்ன வரும்? 10 வரும். ரைட் மார்ஜின் 75 செட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ ஹெட்டிங்கான கால்குலேஷன் ஃபார்மேட் பிரகாரம் நம்ம 65 எடுப்போம். அதோட கவுண்டிங், ஹெட்டிங்கோட கவுண்டிங் ஸ்பேஸோடு சேர்த்து 48 நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 17 2ஆல் டிவைட் பண்ணால் ஆன்சர் பாயிண்டிங்கில் வரும். அதனால் 18 மாற்றிட்டு 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். அடுத்த டிஜிட்டாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு 2ஆல் டிவைட் பண்ணுறோம், 9 வரும். இது கூட 10 வந்து ஆட் பண்ணிப்போம், 19. சரிங்களா? 65 கவுண்டிங்கை மைனஸ் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணி 10ஆல் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் நம்ம ஃபார்மேட். எப்போவுமே பேசிக்காக நம்ம இதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இது நம்மளுக்கு தெரிஞ்சது. அப்போ 19வது டிகிரியில் நம்ம வந்துட்டு ஹெட்டிங் வந்துட்டு அடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இங்கே ஆல் கேப்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? எல்லா லெட்டருமே நம்ம கேப்ஸில், ஹெட்டிங் ஹோலாகவே நம்ம கேபிட்டல் லெட்டரில் அடிப்போம். ஓகேங்களா? ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ கால்குலேஷனை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு இந்த காலம் பாருங்களேன். இயர் அப்படிங்கிறது 4 டிஜிட்டில் இருக்குது. இங்கே வந்து இயர்ஸ் நம்பர்ஸில் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இது வந்துட்டு 7 டிஜிட்டில் இருக்குது. சரிங்களா? ஸோ இது வந்து அப்போ நம்ம இதுக்கு தனியாக கால்குலேஷன் போடணும். ஓகேங்களா? இது வந்து லெஃப்ட்டில் அடிக்க மாட்டோம் இல்லையா? இது சென்டர் பண்ணி தானே அடிப்போம். ஸோ இதுக்கு தனி கால்குலேஷன் போடணும். இங்கே வந்துட்டீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம லாஸ்ட் காலமில் இருந்து தான் கால்குலேஷன் போடுவோம். இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான் பேசிக்காகவே. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா அயன் அண்ட் ஸ்டீல் அப்படிங்கிறதும் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 காலமுக்கு பொதுவாக இருக்குது. பார்த்தாலே நம்மளுக்கு தெரியலையா? காமனாக இருக்குது. ஓகே, இது வந்துட்டு 3வது காலமுக்கும் 4வது காலமுக்கும் இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு பொதுவாக இருக்குது. அப்போ இப்படி காமனாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? அதுக்கு தனியாக கால்குலேஷன் வந்துட்டு போடுவோம். சரிங்களா? ஸோ அதை நான் ஃபைனலாக இந்த கால்குலேஷன்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இதுக்கான கால்குலேஷனும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இதில் அதாவது இந்த காலம் 4 காலம்லேயுமே இப்போ பார்த்தீங்கன்னா இன்டோன்ஸ் அப்படிங்கிறது இந்த ஃபஸ்ட்டு காலமுக்கு உள்ளதாக இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் ஒரு இன்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து 3வது காலம்குள்ளே இருக்குது. ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? கால்குலேஷனுக்குள்ளே நம்ம கால்குலேட் பண்ணுறப்போ இதெல்லாம் நம்ம கவுண்ட் பண்ணுவோம். சரிங்களா? இதுக்கு தனி கால்குலேஷன் கிடையாது. இப்படி பொதுவாக இருந்தால் தான் தனி கால்குலேஷன். உள்ள காலமுக்குள்ளே இருந்தால் நம்ம அதை கவுண்டிங்காக தான் நம்ம கால்குலேட் பண்ணி இது பண்ணுவோம். சரிங்களா? ஓகே, இப்போ லாஸ்ட் காலமில் இருந்து பார்ப்போம். இந்த பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அதுலேருந்து கடைசி வரைக்கும் தான் நம்ம பார்க்கணும். இதில் பாருங்கள், PER பர்சன்டேஜ் அப்படிங்கிறத ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அந்த வார்த்தையை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அப்போ PER ஹைஃபன் அப்படிங்கிறது கீழே சென்டேஜ் அப்படிங்கிறது வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிறத ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸ்ப்ளிட் பண்ணனால தான் ஹைஃபன் இங்கே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அது அந்த வேர்டோட கண்டினியூட்டி கீழே இருக்குது, நெக்ஸ்ட் லைனில் இருக்குது அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக தான் அந்த ஹைஃபன் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, இதெல்லாம் நம்மளுக்கு வந்துட்டு லோயர் பண்ணுறப்பே ஜூனியர் பண்ணுறப்பே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒன்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ இதோட கவுண்டிங் என்ன? 4 டிஜிட்டில் இருக்குது. ஹைஃபனோடு சேர்த்து 4. இதோட கவுண்டிங் என்ன? 7. உள்ள காலமில் ஹெட்டிங்கோட கவுண்டிங் பார்த்துட்டோம். உள்ளே இருக்க காலமில் எந்த வேல்யூஸ் பெருசு அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா எல்லா வேல்யூவுமே 5 டிஜிட்டில் தான் இருக்குது. சரிங்களா? அதுக்கு இந்த 5 டிஜிட்டுக்கு கம்மியான இருக்க வேல்யூ தான் இருக்கே தவிர அதை விட பெரிய வேல்யூ இல்லை. 5ஐ விட பெரிய வேல்யூஸ் உள்ள இல்லை. ஸோ 5 தான் நம்மளுக்கு பெருசு. ஓகே, இப்போ இந்த காலம்லேயே எது பெருசு அப்படின்னு பார்க்கணும். வேல்யூஸில் 5 டிஜிட் தான் பெருசு. காலம்லேயே அந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிறதுலேருந்து உள்ளே இருக்க ஹோல் காலமே எது பெருசுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ இதுதான் 7 டிஜிட்டில் இருக்குது. நம்ம இந்த 7ஐ தான் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ ரைட் சைடு மார்ஜின் என்ன? 75. அதை எடுத்துக்குவோம். மைனஸ் இந்த 7 அப்படிங்கிறத எடுக்கிறப்போ +2 வந்துட்டு ஆட் பண்ணுவோம். இங்கே வந்துட்டு நம்ம ஹோலாகவே +2 ஆட் பண்ணுவோம். நம்மளுக்கு தெரிஞ்சது தான். எதனால் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி எல்லா வீடியோஸ்லேயும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இருந்தாலும் இப்போ ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸ்கேல் பென்சிலை வச்சு கோடு போடுறோம் இல்லையா? ஸ்டேட்மெண்ட் அடித்து முடிச்சிட்டோம். லாஸ்ட்டு அந்த கோடு போடுவோம் இல்லையா? இதுக்கு நல்லா கவனிச்சு பாருங்கள். இதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்பேஸில் கரெக்டாக வரணும் அப்படின்னா நம்ம கால்குலேஷனில் இந்த மாதிரி ஃபார்மேட்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ +2 அப்படிங்கிறத ஆட் பண்ணுறோம். அப்போ 7 கூட +2 ஆட் பண்ணால் 9. ஸோ மைனஸ் பண்ணிக்கலாம். 75 - 9 66. இதை அப்படியே அடுத்த லைனுக்கு கொண்டு வந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு காலம் பாருங்கள். இங்கே வந்துட்டு குவான்டிட்டி அப்படிங்கிறது 8 டிஜிட்டில் இருக்குது, 8 டிஜிட்டில் இருக்குது. இன்டோன்ஸ் அப்படிங்கிறது 11 டிஜிட்டில் இருக்குது. உள்ளே இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா 6 டிஜிட் தான் நம்மளுக்கு பெருசு. வேல்யூஸில் 6 தான் பெருசு. ஓகேங்களா? அப்போ இந்த காலம்லேயே எது பெருசு? 11 டிஜிட்டில் இருக்க இந்த வார்த்தை, அதாவது இன்டோன்ஸ் அப்படிங்கிற இந்த வார்த்தை தான் நம்மளுக்கு பெருசு. அப்போ 11 தான் நம்ம எடுப்போம். ஓகேங்களா?
அப்போ 11 கூட +2 ஆட் பண்ணணுமா, 13 ஆகுமா? மைனஸ் பண்ணிக்கிட்டு 53 அடுத்த காலம் கொண்டு வந்துக்கோங்க. இது பாருங்கள், நெக்ஸ்ட் காலம் பார்க்கலாம். இதில் 4, இது 7. உள்ளே இருக்க வேல்யூஸில் எது பெருசுன்னு பார்த்தீங்கன்னா 4 தான். உள்ளே ஃபுல்லாகவே 4 தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ காலம்லேயே எது பெருசு? இந்த வார்த்தை தான். ஓகேங்களா? 7 டிஜிட்டில் இருக்குது. ஸோ 7 நம்ம கன்சிடர் பண்ணுவோம். 7 + 2 9, மைனஸ் பண்ணுறோம் 44. அடுத்த லைனுக்கு கொண்டு வந்துக்கலாம். இங்கே பாருங்கள், QTY டாட் கொடுத்துருக்காங்க. அப்போ ஷார்ட் ஃபார்ம் இது. ஃபுல் ஃபார்ம் என்ன? நம்மளுக்கு இங்கேயே இருக்குது குவான்டிட்டி அப்படிங்கிறது. அப்போ நம்ம ஃபுல் ஃபார்மில் தான் அடிப்போம். ஃபுல்லாக அடிக்கிறப்போ அந்த டாட் வைக்க மாட்டோம். ஸோ 8 டிஜிட்டில் இதோட கவுண்டிங் வந்துட்டு இருக்குது. இதோட கவுண்டிங் 11. உள்ளே இருக்க வேல்யூஸில் 6 டிஜிட் தான் பெருசு. அப்போ காலம்லேயே எது பெருசு? இந்த 11 அப்படிங்கிற இந்த வேல்யூ, அதாவது இன்டோன்ஸ் அப்படிங்கிறது தான் பெருசு. ஏன்னா அதுதான் 11 டிஜிட்டில் இருக்குது. அப்போ நம்ம 11 கன்சிடர் பண்ணுவோம். அது கூட 2 ஆட் பண்ணால் 13, மைனஸ் பண்ணால் 31. இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கிறது வந்துட்டு லைனோட வேல்யூ, அதாவது இந்த கோடு இருக்கு இல்லையா, இந்த லைனோட வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். இதில் எங்கே அடிக்க ஸ்டார்ட் பண்ணணும்? கிடைச்ச வேல்யூ கூட +2 ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 2 இடத்துல நம்ம +2 ஆட் பண்ணுறோம். இதை மறந்துடவே கூடாது. சரிங்களா? ஒன்ஸ் அதாவது ஒரு தடவை செக் பண்ணுங்கள். கால்குலேஷன் போட்டதுக்கப்புறம் ஒரு தடவை இல்லை 2 தடவை கூட நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது எப்போவுமே மறந்துடாதீங்க. ஓகேங்களா? அப்போ 66 கூட +2 ஆட் பண்ணால் 68, 53 + 2 55, 44 + 2 46, 31 + 2 33. ஓகேங்களா? ஸோ இதை தான் நம்ம அடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது கூட நம்ம அப்படியே +2 ஆட் பண்ணி அந்த வேல்யூ கூட நம்ம அடிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? இது வரைக்கும் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து இங்கே வந்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா இயர் அப்படிங்கிறது 4 டிஜிட்டில் இருக்குது. இந்த வேல்யூஸ், அதாவது இந்த நம்பர்ஸ் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 7 டிஜிட்டில் இருக்குது. எது பெருசு? 7 தான் நம்மளுக்கு பெருசு. இதை தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். 7 தான் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இதுக்கான கால்குலேஷன் எப்படி போடுவோம்? ஃபஸ்ட்டு காலமோட இந்த லைன் வேல்யூவை எடுப்போம். ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூ என்ன? 31. அதை வந்துட்டு எடுத்துக்கலாம். 31 மைனஸ் லெஃப்ட் மார்ஜின் என்ன? 10, மைனஸ் பண்ணிடுங்க 21, மைனஸ் இதோட கவுண்டிங் நம்ம 7 தான் கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ 7 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 14 வரும். 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். அது கூட நம்ம லெஃப்ட் மார்ஜினை ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் மார்ஜினை மைனஸ் பண்ணுவோம், கடைசியாக ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போ 17வது டிகிரியில் இந்த இயர் வந்துட்டு நம்ம அடிப்போம். 17வது டிகிரியில் இந்த இயர்ஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு அடிப்போம். இதுக்கு இதை சென்டர் பண்ணணும். அது நான் வந்துட்டு பின்னர் ஃபைனலாக சொல்கிறேன். ஓகேங்களா? நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப சொல்கிறேன். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இது அயன் அண்டு ஸ்டீல் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிற அந்த ஃபஸ்ட்டு 2 காலமுக்கும் பொதுவாக இருக்கிறது எப்படி? சரிங்களா? ஸோ இது ரெண்டுக்கும் ஃபஸ்ட்டு 2 காலமுக்கும் பொதுவாக இருக்கனால இந்த வேல்யூ பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 காலமோட வேல்யூ என்ன? இது. சரிங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு 2 காலம்கான வேல்யூ. இதை தான் நம்ம ஆட் பண்ணிக்கணும். இது 2 ஆட் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா இது 2க்கும் பொதுவாக இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த ஃபஸ்ட்டு 2 காலம்கான வேல்யூவை ஆட் பண்ணுறோம். இது 2 ஆட் பண்ணிங்கன்னா 22 வரும். மைனஸ், சரிங்களா, இதோட கவுண்டிங் என்ன வருது நம்மளுக்கு? அயன் அண்ட் ஸ்டீல் அப்படிங்கிறது 14, மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது 9. இது 2ல் எது பெருசு? நம்மளுக்கு 14 தான் பெருசு. அப்போ இந்த அயன் அண்ட் ஸ்டீல் இந்த 14 அப்படிங்கிற கவுண்டிங்கை வந்துட்டு எடுப்போம். சரிங்களா? இப்போ 14 மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 8 வரும். 2ஆல் டிவைட் பண்ணுறோம், 4 வரும். ப்ளஸ் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூ. சரிங்களா? இதுக்கு ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூ எடுத்துக்கணும். ஸோ அது பார்த்தீங்கன்னா 31 ஆட் பண்ணுறோம். 4 அந்த 4 கூட 31 ஆட் பண்ணால் 35 வரும். அதுக்கப்புறம் ஃபைனலாக ஃபார்மேட் பிரகாரம் +1 ஆட் பண்ணுறோம், 36. சரிங்களா? 36ல் அயன் அண்ட் ஸ்டீல் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம அடிப்போம். இதே மெத்தட் தான் இதுக்கும் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்க்கும் இதே மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். 3வது காலம் 4வது காலம் வேல்யூவை வந்துட்டு நம்ம ஆட் பண்ணுவோம். இதுதான் 3வது காலம் 4வது காலம், சேம் வேல்யூ தான் இதுக்கும். அப்போ நம்ம ஆட் பண்ணால் 22 மைனஸ் இதில் பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் அப்படிங்கிறது 9 டிஜிட்டில் இருக்குது. இது 8 டிஜிட்டில் இருக்குது. ப்ராடக்ட்ஸ் வந்து 8 டிஜிட்டில் இருக்குது. அப்போ எது பெருசு? பெட்ரோலியம். ஸோ 9 தான் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ மைனஸ் பண்ணால் 13 வரும். 13 2ஆல் டிவைட் பண்ண ஆன்சர் பாயிண்டிங்கில் வருங்கிறதுனால 14 மாற்றிட்டு 2ஆல் டிவைட் பண்ணுறோம். சரிங்களா? அப்போ 7 வரும். 7 ப்ளஸ் இதுக்கு, அதாவது இந்த வேல்யூக்கு தான் ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூ. இதுக்கு 3rd காலமுக்கும் 4th காலமுக்கும் இருக்கு இல்லையா அந்த பெட்ரோலியம், இதுக்கு வந்துட்டு நம்ம 3வது காலமோட லைன் வேல்யூவை எடுப்போம். சரிங்களா? ஸோ அயன் அண்ட் ஸ்டீலுக்கு ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூ, பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்க்கு 3rd காலமோட லைன் வேல்யூ. 3rd காலமோட லைன் வேல்யூ என்ன? 53. சரிங்களா? ஸோ 7 + 53 60. ஸோ ஃபைனலாக ஃபார்மேட் பிரகாரம் +1 ஆட் பண்ணுறோம், 61. சரிங்களா? 61ல் பெட்ரோலியம் அப்படிங்கிறத வந்துட்டு அடிப்போம். ஓகேங்களா? இப்போது எந்தெந்த டிகிரியில் அடிக்கணும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம்.
சென்டர் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத, அதாவது சென்டர் பண்ணுறதுக்கான டிகிரியும் நான் போய் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இந்த லைன் வந்துட்டு அடிப்போம். ஹெட்டிங்லாம் அடிச்சுட்டு லைன் அடிச்சிட்றோம். லைன் அடிச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இயர் அப்படிங்கிறது சென்டரில் இருக்குது. சென்டர்னால் இங்கே ஸ்பேஸ் இருக்குது, இங்கேயும் ஸ்பேஸ் இருக்குது. எப்படி இதை சென்டரில் கொண்டு வர்றது? ஸோ அதுக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு விஷயம் பண்ணிக்கலாம். அயர்ன் அண்ட் ஸ்டீல் பெட்ரோலியம் அப்படிங்கிறது ஒரு ரோ, மெட்டீரியல்ஸ் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு ரோ. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன வரும்? மூணாவது ஒரு லைன் வரும். அதுக்கப்புறம் என்ன வரும்? நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் குவான்டிட்டி, இங்கே பர்சன்டேஜ் குவான்டிட்டி இப்படி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பர்சன்டேஜ் பிஇஆர் ஹைஃபன் அப்படிங்கிறது ஒரு ரோ வரும். இந்த பர்சன்டேஜ் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்களே இந்த வேர்டு அடுத்த ரோவாக வரும். அதுக்கடுத்து லைன் வரும். கரெக்டுங்களா? ஓகேவா? இப்போ நம்ம மேலே ஒரு லைன், மனசுக்குள்ளேயே நீங்கள் நினச்சிக்கோங்க, மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன் விட்டாச்சு. ஓகேங்களா? அயர்ன் அண்ட் ஸ்டீல் இந்த ரோவையும் இந்த பர்சன்டேஜ் இந்த வேர்டு இருக்கு இல்லையா, இந்த ரோவையும் விட்டாச்சு. மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிற இந்த ரோவையும், இங்கே பிஆர் ஹைஃபன் அப்படின்னு வரும் இல்லையா, இந்த ரோவையும் விட்டாச்சு. பேலன்ஸ் என்ன இருக்குது? இந்த லைன் மட்டும்தான் இருக்குது. இந்த கோடு இருக்கு இல்லையா, இந்த கோடு போடுவோம் இல்லையா, இது மட்டும்தான் இருக்குது. ஒன்று இருக்குது பேலன்ஸ். இங்கே என்ன இருக்குது? ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்குது. அப்போது இந்த இயருங்கிறது எங்கே வரும்? இந்த கோடுக்கு நேராக இயர் அடிப்போம். இப்படி தான் சென்டர் பண்ணுறதை நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். மனசுக்குள்ளே கால்குலேட் பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இது வரைக்கும் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சரி, இப்போ நம்ம லைன் அடித்தாச்சு. அயர்ன் அண்ட் ஸ்டீல் அப்படிங்கிறத அடிச்சிட்டோம், பெட்ரோலியம் அப்படிங்கிறத அடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்த லைன் வர்றீங்க, மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறத அடிக்கிறீங்க, ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறத அடிக்கிறீங்க. அதுக்கு நெக்ஸ்ட் லைனில் வர்றீங்க, இயர்னு அடிச்சுட்டு இந்த கோடு வந்துட்டு போட்டுடுறீங்க. கிளியருங்களா? அதுக்கு அடுத்த லைன் வர்றீங்க, பிஇஆர் ஹைஃபன் எந்தெந்த டிகிரியில் அடிக்கணுமோ அதெல்லாம் நம்ம அடிச்சிடுறோம். ஓகேங்களா? பிஇஆர் ஹைஃபன் அப்படிங்கிறத அடிச்சிடுறோம். நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துட்டு சென்டேஜ் அப்படிங்கிறது பர்சன்டேஜோட இந்த வேர்டை வந்துட்டு நம்ம அடிக்கிறோம். அடிச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த பெர் அப்படிங்கிறதுக்கும் சென்டேஜ் அப்படிங்கிறதுக்கும் இடையில சென்டர் பண்ணணும். சென்டர் பண்ணுறது நம்ம இங்கிலீஷ் ஜூனியர்லேயே நம்ம வந்துட்டு பார்த்துருப்போம். சரிங்களா? சென்டர் பண்ணுறது எப்படி? ஸோ நம்ம பேப்பரை இன்சர்ட் பண்ணுறப்பயே ரைட் சைடில் ஒரு பிளாக் கலரில் ரோலர் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதை வச்சு தான் சென்டர் பண்ணுவோம். ஸோ ஆல்ரெடி நான் எல்லாத்துலேயுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? இது ரெண்டுக்கும் இடையில, சரிங்களா, பர்சன்டேஜ் அப்படிங்கிறதுக்கு இடையில இந்த குவான்டிட்டி அப்படிங்கிறத அடிப்போம். அதே மாதிரி தான் இந்த குவான்டிட்டியும். சரிங்களா? சென்டர் பண்ணி தான் நம்ம இதை அடிப்போம். சென்டர் பண்ணி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் லைன் ஸ்பேஸ் மாதிரி நம்ம இங்கே வந்துட்டு வருவோம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் சென்டர் பண்ணி அடிக்கிறது எப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? இப்போ இது எந்தெந்த டிகிரியில் நம்ம வந்துட்டு அடிக்கணும்? ஓகே, அயர்ன் அண்ட் ஸ்டீல் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபைன் பண்ண டிகிரி என்ன? 36. 36ல் அயர்ன் அண்ட் ஸ்டீல் வந்துட்டு அடிச்சிருவோம். ஓகேங்களா? பெட்ரோலியம் அப்படிங்கிறது எந்த டிகிரியில் அடிப்போம்? 61 தான் நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம். 61ல் அடிச்சிருவோம். ஏன்னா இந்த அயர்ன் அண்ட் ஸ்டீல் தான் இங்கே பெருசு, பெட்ரோலியம் தான் இங்கே பெருசு. இங்கே பார்த்தீங்கன்னா இது 9, இது 8. ஓகே, இப்போ இந்த மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது எந்த டிகிரியில் அடிக்கணும்? இந்த அயர்ன் அண்ட் ஸ்டீலுக்கு சென்டர் பண்ணணும். சரிங்களா? இது வந்துட்டு என்ன கவுண்டிங்கில் இருக்குது? 14. இதோட கவுண்டிங் என்ன? 9. ஸோ சென்டர் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணுங்கள். 14ல் 9 போச்சுன்னா நம்மளுக்கு, அதாவது டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ 5 தானே டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு. மைனஸ் பண்ணால் 5. ஸோ முன்னாடி 3 வேல்யூ, பின்னாடி 2 வேல்யூ, இப்படி விடணும். டிஃப்ரென்ஸ் 5 வரதுனால முன்னாடி 3 பின்னாடி 2 விட்டுருங்க. IRO விட்டால் எண்ணுக்கு நேராக மெட்டீரியல்ஸ் அடிக்கணும். எண் எந்த டிகிரி? 30. இது 36ல் ஸ்டார்ட் பண்ணுறோம். 36, 37, 38 விட்டால் 39வது டிகிரியில் மெட்டீரியல்ஸ் அடிப்போம். கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, அடுத்து பெட்ரோலியம் 61ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இது 9, இது 8. டிஃப்ரென்ஸ் என்ன? மைனஸ் பண்ணுங்கள். டிஃப்ரென்ஸ் மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வருது? 9ல் 8 போச்சுன்னா 1 தானே. முன்னாடி ஒரே ஒரு வேல்யூவை விட்டுருங்க. எந்த டிகிரியோ அதுக்கு நேராக அடிங்க. ஓகேங்களா? அப்போ 61னா 62வது டிகிரியில் ஒரே ஒரு எழுத்து மட்டும்தான் வரும். ஏன்னா டிஃப்ரென்ஸ் 1 தான். ஓகேங்களா? 62வது டிகிரியில் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறத அடிக்கிறோம். இங்கே பி என்ன சொல்லியிருக்காங்க? பெட்ரோலியம் அப்படிங்கிறத யூசியில் அடிக்க சொல்கிறாங்க. அதாவது அப்பர் கேஸ் கேபிட்டல் லெட்டரில் நம்மளுக்கு அடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுதான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து இங்கே பாருங்கள், இயரை பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் வந்துட்டு இங்கே நம்ம ஃபைன் பண்ணது என்ன? இயருக்கு ஃபைன் பண்ண டிகிரி பார்த்தீங்கன்னா 17.
17வது டிகிரியில் இயர் வந்துட்டு அடிக்கிறோம். ஸோ இதுக்கு இதை சென்டர் பண்ணணும், ஏன்னா இது சின்ன வேல்யூ. ஸோ 7 - 4 டிஃப்ரென்ஸ் 3 சரிங்களா. முன்னாடி 2 பின்னாடி 1 17 18 விட்டால் 19வது டிகிரியில் இயர் வந்துட்டு அடிப்போம். ஓகேங்களா. ஓகே, அடுத்து இதெல்லாமே நம்ம முடிச்சாச்சு. அடுத்து நம்ம இந்த காலம் வைஸ் வந்துடலாம். ஓகேங்களா. காலம் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த காலமில் எது பெருசு? இந்த இன்டோன்ஸ் அப்படிங்கிற இந்த வார்த்தை தான் பெருசு, ஏன்னா அது 11 கவுண்டிங்கில் இருந்தது, அதுதான் பெருசு. அப்போ நம்ம ஃபைன் பண்ண டிகிரி என்ன? 33. இதுதான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எடுக்கணும். 33. 33வது டிகிரியில் இந்த இன்டோன்ஸ் அப்படிங்கிறது காலம்லேயே எது பெருசோ அதை தான் நம்ம அந்த டிகிரியில் அடிப்போம். ஓகேங்களா. மற்றது என்ன பண்ணணும்? சென்டர் பண்ணணும். இப்போ இந்த குவான்டிட்டி அப்படிங்கிறது எங்கே வரும்? இப்போ இதோட கவுண்டிங் என்ன? 11. இதோட கவுண்டிங் என்ன? 8. டிஃப்ரென்ஸ் வந்துட்டு நம்ம செக் பண்ணணும். ஸோ டிஃப்ரென்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா 3. முன்னாடி 2 பின்னாடி 1. அப்போ 33 34 விட்டிங்கன்னா 35வது டிகிரியில் இந்த குவான்டிட்டி வந்துட்டு அடிப்போம். ஓகேங்களா. அடுத்து உள்ளே இருக்க வேல்யூஸ் பாருங்கள். ஸோ இது 11. உள்ளே இருக்க வேல்யூஸ்லேயே எது பெருசு? 6. ஸோ 11ல் 6 போச்சுன்னா நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன வரும்? 5 வரும். முன்னாடி 3 பின்னாடி 2 33 34 35 விட்டால் 36வது டிகிரியில் 6 டிஜிட்டில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அடிப்போம். இங்கே ஒரு விஷயம் கவனிங்க, 7114ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? கமா கொடுத்து அடிக்கணும். ஏன்னா இங்கே வந்துட்டு டிஜிட் வைஸ் நம்மளுக்கு எல்லா இடத்துலையுமே சரிங்களா, இந்த காலம் சரி இந்த காலம் சரி கமா கொடுத்துருக்காங்க. டிஜிட் வைஸ் கமா கொடுத்துருக்காங்க. எப்படி? 3 டிஜிட்டுக்கு முன்னாடி கமா கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்போ 55,659 அப்படிங்கிற மாதிரி 3 டிஜிட்டுக்கு முன்னாடி கமா கொடுத்துருக்காங்க இல்லையா. அதே மாதிரி இங்கே நீங்கள் வந்துட்டு ஸோ 7,114 அப்படிங்கிறது வரும் சரிங்களா. ஸோ கமா கொடுக்கல, மற்ற ஒரு இடத்துல கொடுத்துருக்காங்க, ஒரு இடத்துல கொடுக்கல அப்படின்னா நீங்கள் அந்த டிஜிட் வைஸ் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கமா கொடுத்து அடிச்சிடணும் சரிங்களா. ஓகேங்களா. இப்போ இது வந்துட்டு எவ்வளோ டிஜிட்டில் இருக்குது? இது வந்துட்டு நம்மளுக்கு 5 டிஜிட்டில் இருக்குது. இது 6 டிஜிட். 6 டிஜிட்டில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம வந்துட்டு 36ல் அடிப்போம். 5 டிஜிட்டில் இருக்குது சரிங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? டிஜிட் வைஸ் அடிக்கணும். உள்ளே இருக்க நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய நம்பருக்கு சின்ன நம்பரை டிஜிட் வைஸ் தான் அடிக்கணும், சென்டர் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பெருசுக்கு சின்னதை சென்டர் பண்ணணும் இல்லையா, அதாவது மைனஸ் பண்ணி சென்டர் பண்ணணும் இல்லையா, அப்படி பண்ணக்கூடாது. பெரிய நம்பர் இருக்குது, பெரிய நம்பருக்கு எந்த டிகிரின்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த பெரிய நம்பருக்கு சின்ன நம்பரை நம்ம டிஜிட் வைஸ் அடிக்கணும். டிஜிட் வைஸ்னால் எப்படி வரும்? இப்போ இந்த 6க்கு நேராக தான் 1 வரும், 5க்கு நேராக 1 வரும், 9க்கு நேராக 4 வரும். ஸோ கமாக்கு நேராக கமா, ஸோ 5க்கு நேராக 7 அப்படி தானே அடிப்போம். அப்போ 36ல் இது ஸ்டார்ட் பண்ணுறோம்னா இது எங்கே வருது? 37ல். 37ல் நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த நம்பர் சரிங்களா. மற்றபடி 6 டிஜிட்டில் இருக்கிறத எல்லாமே நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த 36வது டிகிரியில் அடிப்போம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 53 இங்கிட்டு வரும், 17 இங்கிட்டு வரும். அப்போ இதோட வேல்யூ எப்படி வரும்? 53 இங்கே 3 வரும், 17 கடைசியாக போயிடும். இப்படி வந்துடுமா? கமா எப்படி வரும்? நம்மளுக்கு 3 டிஜிட்டுக்கு முன்னாடி வருமா? அப்போது 53, 317ன்னு அடிக்கணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்டெட்டன் கொடுத்துருக்காங்க. ஸ்டெட்டன் கொடுத்தா என்ன அர்த்தம்? இந்த வேல்யூவை அப்படியே அடிக்கணும். 50, 420 அப்படியே அடிக்கணும். ஓகேங்களா. ஓகே, அடுத்த களம் வந்துடலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது 4, இது 7. ஸோ 7 தான் நம்மளுக்கு பெருசு. நம்ம ஃபைண்ட் பண்ண டிகிரி என்ன? 46. 46ல் இந்த சென்டேஜ் அப்படிங்கிறத வந்துட்டு அடிச்சிட்றோம். 7 - 4 நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன வருது? 3. முன்னாடி 2 பின்னாடி 1 விட்டலாம். 46 47 விட்டால் 48ல் PER ஹைஃபன் அப்படிங்கிறத வந்துட்டு அடிப்போம். ஓகேங்களா. ஸோ இதுவும் 4 டிஜிட் தான். அப்போ இதுவும் நம்ம வந்துட்டு 48ல் வந்துட்டு அடிப்போம். கிளியராக இருக்குங்களா? உள்ள இந்த 4 டிஜிட்டை விட நம்பர்ஸில் சொல்கிறேன், 4 விட கம்மியாக இருக்கான்னு பாருங்கள். சும்மா ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு எல்லாமே வந்துட்டு 4ல் தான் இருக்குது. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? டெலீட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அங்கே 9.12 தான் வரும், இந்த வேல்யூ வராது. ஆல்மோஸ்ட் எல்லாமே 4. ஸோ நம்ம ஃபைண்ட் பண்ண டிகிரி என்ன? 48. அதுலேயே நம்ம வந்துட்டு அடிச்சிடலாம் எல்லாமே சரிங்களா. ஓகே, அடுத்த 3வது காலம் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இன்டோன்ஸ் தான் பெருசு. நம்ம ஃபைண்ட் பண்ண டிகிரி என்ன? 55. 55வது டிகிரியில் இன்டோன்ஸ் அப்படிங்கிறத அடிப்பீங்க. இது குவான்டிட்டிங்கிறது 8 டிஜிட்டில் இருக்குது. அப்போ 11ல் 8 போச்சுன்னா நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன வருது? 3. முன்னாடி 2 பின்னாடி 1. 55 56 விட்டால் 57வது டிகிரியில் குவான்டிட்டி அப்படிங்கிறத வந்துட்டு அடிப்பீங்க. ஸோ இது 6 டிஜிட். உள்ளே இருக்க வேல்யூஸில் எது பெருசு? 6 டிஜிட் தான் பெருசாக இருக்குது. ஓகேங்களா. அப்போ நம்ம பெருசுக்கு சின்னதாக சென்டர் பண்ணணும்.
11க்கு அதாவது இன்டோன்ஸ்க்கு இந்த நம்பர்ஸை சென்டர் பண்ணணும். 11ல் 6 போச்சுன்னா நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன 5, முன்னாடி 3 பின்னாடி 2, 55 56 57 விட்டு 58வது டிகிரியில் 6 டிஜிட்டில் எதெல்லாம் இருக்கோ சரிங்களா, அதெல்லாமே நம்ம 58வது டிகிரியில் அடிக்கணும். 6 டிஜிட்டுக்கு ஏதாவது கம்மியாக இருக்கான்னு பாருங்கள். இல்லை, எல்லாமே 6 டிஜிட்டில் தான் இருக்குது. ஒருவேளை 6 டிஜிட் கம்மியாக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், அந்த நம்பரை டிஜிட் வைஸ் இங்கே நான் சொன்ன மாதிரி டிஜிட் வைஸ் அடிக்கணும். கிளியராக இருக்குங்களா? ஓகே, அடுத்து லாஸ்ட் காலம் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா 7 தான் நம்மளுக்கு பெருசு. லாஸ்ட் காலம்லேயே 7 தான் பெருசு. நம்ம ஃபைன் பண்ண டிகிரி 68. 68வது டிகிரியில் இந்த வேர்டு அடிச்சிருவோம் சரிங்களா. ஸோ 7 - 4 டிஃப்ரென்ஸ் என்ன 3, முன்னாடி 2 பின்னாடி 1, 68 69 விட்டால் 70வது டிகிரியில் பிஆர் ஹைஃபன் அப்படிங்கிறது வந்துட்டு அடிப்போம். ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு 5, 7 - 5 டிஃப்ரென்ஸ் 2 சரிங்களா. 7 - 5 டிஃப்ரென்ஸ் 2, முன்னாடி 1 பின்னாடி 1 விட்டால் 68 விட்டால் 69வது டிகிரியில் இந்த நம்பர்ஸ் அடிப்பீங்க. 5 டிஜிட்டில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் 69ல் அடிப்பீங்க. ஸோ 5 டிஜிட் விட ஏதாவது கம்மியாக இருக்கா, இங்கே வந்துட்டு இந்த 12 வரும், 40.12 வரும், 37.36 வரும், 20 இந்த புள்ளி இங்கே வரும் சரிங்களா, 82. ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள் கம்மியாக இருக்குது. 5 டிஜிட் விட இது கம்மியாக இருக்கா, அப்போ நம்ம என்ன பண்ணணும், டிஜிட் வைஸ் அடிக்கணும்னு சொன்னோம் இல்லையா. அப்போது இது 69னா இது 70வது டிகிரியில் வரும். ஏன்னா இந்த 1 அப்படிங்கிற வேல்யூக்கு நேராக 5 வரும். ஸோ .00க்கு நேராக .25 அப்படிங்கிற வேல்யூ வந்துட்டு வரும். ஸோ 70, இதுவும் 70. ஓகேங்களா. மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா 5 டிஜிட்டில் தான் இருக்குது. ஸோ இது வந்துட்டு டெலீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிரான்ஸ்லேட். ஸோ இந்த 1965 to 66 இந்த மொத்த ரோவுமே மேலே வரும், 1966 to 67 அப்படிங்கிற மொத்த ரோவுமே கீழே வரும். ஸோ இங்கேயும் அப்படி தான், இதை மட்டும்தான் டிரான்ஸ்லேட் பண்ண சொல்கிறாங்க. இது மொத்த ரோவும் டிரான்ஸ்லேட்டு, இது வந்துட்டு இந்த வேல்யூஸ் மட்டும் தான். 1961 62 மேலே வரும், 1962 to 63 அப்படிங்கிறது கீழே வரும். இங்கே என்ன ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க, ஹேஷ் கொடுத்தா என்ன அர்த்தம், ஸ்பேஸ் விடணும். இன் ஸ்பேஸ் டோன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு அடிப்போம். ப்ராக்கெட் அடிக்கிறோம், இன் ஸ்பேஸ் டோன்ஸ் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறோம் சரிங்களா. ஆல்மோஸ்ட் எல்லாமே நான் வந்துட்டு சொல்லிட்டேன். ஓகே, டெலீட் பண்ணுறது, செட் பண்ணுறது, இங்கே டெலீட் பண்ணுறது எல்லாமே சொல்லியாச்சு. ஓகேங்களா. ஸோ இதுதான் லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணுவோம், 5 ஸ்பேஸ் விட்டு 15வது டிகிரியில் பேராகிராஃப் வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்லாஷ் கொடுத்தா என்ன அர்த்தம், THED அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம அடிப்போம். ஓகேங்களா. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, அப்பர் கேஸ், அப்பர் கேஸில் நம்ம அந்த லெட்டரை வந்துட்டு அடிக்கணும், லோயர் கேஸ்னால் ஸ்மாலில் அடிக்கணும் அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஸோ விசாகப்பட்டினம் அப்படிங்கிறது இங்கே வரும். ஓகே, இந்த பேராகிராஃப்ஸ்லாம் நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம அடிக்கிறோம். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங் இங்கிலீஷ் சீனியர் ஸ்டேட்மெண்ட்டில் கொஸ்டின் நம்பர் 13 வந்துட்டு பார்த்துருக்கோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு அடுத்த பதிவுகளை சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.